வச்சுட்டு கணக்காக இருக்கின்றது பாருங்கள். இந்த கட்டியை எடுத்து வைப்போம். புட்டு அழகாயிட்டு சரி புட்டுக்கள் அதோட சுவை வண்ணத்தில் இருக்க போடுவாங்க. இப்படி இருக்க போண்டு வருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் மிது, நான் இலான். இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்டியன்னா எங்கட குரக்கம் பிள்ளைய பற்றி. குரக்கம் பிள்ளை என்ன மொட்டையை சொல்கிறேன் நீங்கள்? அது குரக்கன மகன் தெரியும் தானேம்மா நம்ம சொன்னது. அது என்னண்டா குரக்கமாக இடிச்சு மில்ல ஒன்று அரைச்சி மகன். இப்போ என்னண்டா நாங்கள் புட்டா வைக்க போகிறோம் மகன். குரக்கம் புட்டா குரக்கம் புட்டு என்ன? இது நல்ல புரசான குரக்கம் புட்டு. ஒரு மாவும் கலக்காது. அது அவிச்சாலே தெரியும் என்ன புட்டான்றது மான். என்ன கலர்ல இருந்தது? அது அந்த சிவப்பு கலர்ல வரும். என்ன கலர்ல வருமா? சிவப்பு கலர் மாவு. அதுக்கு என்ன சமையல் கறி? அதுக்கு மான் எங்கட மரத்துல இருக்கிற சுரக்காய் கடையிலும் புட்டு. எப்படி பூசணிக்காய் தான் சுரக்காய் தான் சொல்றது. பூசணிக்காய். ஆனா பிஞ்சி பூசணிக்காய் நல்ல வெண் பிஞ்சி. அதுதான் சூப்பரா இருக்கு. அதுக்கு சொல்லி வேலை இல்லை. அப்படி தோலோட ஒட்டு வட்டி வட்டி போட்டு சமைக்கிறோம். தோலோட எடுக்கிறோம். அப்போ குரக்கம் புட்டும் சுரக்காய் கடையிலுமா? சுரக்காய் கடையிலும் இந்த குரக்கம் புட்டுமான். ஆனால் சோளம் புட்டுக்கு எடுக்கிறான். சோளம் புட்டு சோளம் புட்டு கடவுளே மகன் என்னதான் கேட்டேடா. சோடனாங்கொட்டையை தீட்டி இதஞ்சு இட வச்சு திரும்ப உரல்லோட்டு சக்குன்னு சுக்கோண்டு குத்தணும். குத்தி அதை அடிக்கணும். அடிச்சு அந்த புட்டு அப்போ ஊர்ல வருமா அந்த இது. நீங்க சாப்பிடுறீங்களா நேரத்தோட? இது நாங்க சாப்பிடுறோம். ஓ என்ன வச்சு சாப்பிடுறீங்க உரக்கனுக்கு முதல்? நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். தயிரும் சாப்பிடுவோம். எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். உண்மையிலே புறக்கன் முடி தயிர் நல்லா இருக்குடா. புறக்கன் முடி தயிர் நல்லா இருக்கும். எருமை தயிர் ரெண்டு வச்சு சரி. வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ தூக்கிடணும். ஓ தேங்காய் பூ நம்ம கூட போகிறோமா இதுக்குள்ள? ஒரு தேங்காய் திரும்பி கொஞ்சம் கடையிலுக்கு வச்சு போட்டு இதுக்காக போடுறோம். அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது நாங்கள் மாவுக்குள்ளே போட்டு தேங்காய் பூ பிரட்டுறதா இல்லை? மாவுக்காமா பிரட்டுறேன். தண்ணி ஊற்றி பிரட்டுறா தேங்காய் பூலாம் போட்டு. ஓ அப்படி தான் அதிகமாக சொல்கிறாங்க. பிரட்டுறேன். குழல் இல்லானேம்மா. இப்போ வண்டை புட்டு தானே இது. உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் வண்டு புட்டு தான் வைக்க போகிறாங்கண்ணே. மண்பானையில் அவிக்கிற வண்டு புட்டு நல்ல சுவையாக இருக்கும். நீத்துப்பட்டெல்லாம் கேள்விப்பட்டி வேணே. நீத்துப்பட்டி அந்த நீத்துப்பட்டியில் அவிப்பாங்க. மற்றது அந்த குழல்ல வைப்பாங்க. புட்டு குழல்ல வண்டுனே சீலையில். அதாவது ஒரு பானைக்குள்ள மேலே சீலையை கட்டி ஓட்டையை போட்டு அதில் வண்டில் வச்சு வைக்கிறேன் அந்த ஆவியில். என்ன வண்டு புட்டு மேலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். சுரக்காய் கடையில் புட்டு பண்டைக்கு ஆரம்பிப்போமா? மதியம்மா இப்போ என்னண்டா மகன் மாவை குழைக்க அப்புறம். இப்போ என்னண்டா மகன் வீடியோக்கு போகலாம் வாங்கோ. அதுக்கு முன்னாடி எங்கட இதுகள் நான் சொல்லு. இதுக்கு முன்னாடி லைக் பண்ணிது அந்த தம்பியும் வந்து கொண்டிருக்காரு. நானும் கொஞ்சம் காட்டுங்க. பாரும் பால் வலியும் கத்த பாரும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன். இப்ப பாத்தியாடா இந்த தம்பி இப்ப வந்து கொண்டிருந்த ஒரு தூரம் தானே சாணு தம்பி. கடந்தூரத்துல 3 கட்டணமா 3 கிலோமீட்டர். ஓ இப்ப தம்பி வந்திருக்கிற. அப்ப நாங்க தம்பி விரட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நாங்க 4 பேரும் பிரசான புட்டு சாப்பிடணுமே. வச்சு சாப்பிடணும் அந்த புட்டு வடியா வாழையில. முதலாவது இருக்கிற புட்டை கொடுங்க. நான் கொடுப்பேன். இது உண்மையான சத்து.
காத்து ஒரு குளிமையா இருக்கான் அன்னைக்கு ஐயோ நல்ல குளுமையா இருக்கு வெள்ளம் வெட்டு முடிஞ்சுதாங்க காத்தடிக்குதா அது டேய் வெட்டு முடிஞ்சா காத்தடிக்கிறான்டா நான் கேள்விப்படி எப்படின்னா அந்த வெள்ளம் வயலுக்குள்ள நிக்கக்குள்ள அந்த வெள்ளம் விரிக்கிட்டே அந்த டைம்ல அந்த குளிராத்தடிக்க கேள்விப்படி இவன் வெள்ளாடு வெட்டின வர வேண்டி இப்ப கேள்விப்படுறேன் நல்ல இயற்கையா இருக்கேன் சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்ன எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டீஸுக்கெல்லாம் உங்கள் காணொளி பயந்து கொள்வோம் பாய் எடுங்க போ அப்ப புட்டாகிதான் எடுக்க போ வீடியோ முடிச்சுக்கணும் கண்டேன் துணிய கண்டேன் தூங்கும் போது மயில கண்டேன் என்னடி செய்தா என்னடி செய்தா இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கிறா இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கிறா காட்டுங்கள் வீடியோ முடிக்க உடனே என்னத்துக்கு வச்சுக்கிறா அதெல்லாம் தேவையில்லை முடிச்சிடுவோம் உள்ள போவோம் ஆமா வீடியோக்கு போவோம் என்னண்டா நம்மட சட்டிய புள்ளைய மறந்துட்டேன் மண் சட்டி புள்ளைய ஐயோ சரி நீங்க எடுத்து வாங்க சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுனே சின்ன விபத்துல ரதியம்மா சட்டியை மறந்துட்டாங்க ஆமா பாத்திரண்டாமான் தேவையான பொருட்கள் அளவுக்கு தேவையான குரக்கம்புள்ளம்மா குரக்கம்மா நம்ம பதிலா இது அண்டு நம்ம வரதுமா தானே எனக்கு தெரியுமா அது நான் புட்டா வைக்கணும் எங்களோட மரத்து சுரக்காயும் அதை ஆஞ்சி கொண்டு கடைஞ்சி சாப்பிடணுன்ற நிறைய நாள் எனக்கு கனவு ஆசை எங்களுக்கு நான் கூட இல்லை சாப்பிட ஒரு ஆசை 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 எப்பொழுதும் ஆசை எப்பொழுதும் எப்படி எடுயா எப்படி எடு சத்தியமா கலக்குறீங்களா மட்டக்கிழமைல கலக்குறீங்கன்னு மீன்தாடும் தென்பாடும் இப்ப டிக்டாக்ல ஒரு சுனாமி என்ற ஒரு அண்ணன் ட்ரெண்டாய் வர என்னடா அவர் என்னடா மட்டக்கிழக்குல கலக்குறீங்கன்னு இது என்ன ரதியம்மா உப்புமான் தேவையான பொருட்கள் உப்பு இப்போ கொஞ்சம் தண்ணி விட போறோமான் அதேடா பாருங்க பனைய போறோம் இந்த என்ன பூமர கலர்ல வருமோ இந்த பூமரல்ல ரோஸ் கலர்ல பெட்ல இருக்கே மாவானா அது பாருங்கள் அப்படி வர போறாங்க அதான் இதுல இருக்க இது உண்டுனே இப்போ வெள்ளையா பாப்பீங்க கொஞ்சம் இதால அப்போ பார்க்க போறேன் அதுதான் மெயின் இடைக்கிட தேங்காயும் போட போறோம்மா இதுக்குள்ளம்மா போட்டு பண்ணி என்னது இதை பிரட்டி போட்டு அடுத்து போட்டு இதுக்குள்ள தேங்காய் போடுறது என்ன சுடு தண்ணி விடலாண்டு பார்ப்பாங்க இது நாங்கள் பச்சை தண்ணிலாம் விட்டு பண்ணிடுறோம் இது பச்சரிசி மாவு இல்லைண்ணே ஏன் சுடு தண்ணி விடுறாங்க ஜோ எனக்கு இது தெரிஞ்சாகணும் சொட்டா வாரத்துக்கு அந்த புட்டுகள் ஓகே 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 ஆனால் புட்டுன்ற சாமான் ஒருத்து போகிறதானே அதையும் சொட்டு ஆக்கலாமா அது பாடிச்ச கொண்டு இருக்கணுமா இதில் புட்டு இல்லைம்மா இந்த மாவில் பாடிச்ச கொண்டு இருக்கு அதான் குரக்கன் பால்சம் குரக்கம் உண்மையான குரக்கம் சத்தியமாக உண்மையான இருக்கும் ஆனால் இது நாங்கள் எங்கே போய் உறுதிப்படுத்துவோம் இது உறுதிப்படுத்தாம் அடே ஆனால் அவர் மண்மாய்க்கிறா புழுதி மண்மாய் தான் இருக்குது என்ன சொல்கிறா ஆடுங்களம் குரக்கமாக அப்படி பண்ணிடுறாங்க அன்றைக்கு குழு வச்சுன்னு பார்த்தானே அதானே இது ஒன்றானே நானும் சனு நிக்கலையா அப்போ இந்த தரம் புட்டு கூட ஆளுக்கு கொடுக்குறேன் குடிக்கனியாடா குடிச்சினியாடா குடிச்சினியா இல்லை போய் குடிக்காது கொடுத்தா தானேம்மா கொடுத்தாங்க அதுதானே அதை கொடுக்குறதுன்னு அவர் தான் இருக்கானே பக்கத்துல ஆனால் நாளைக்கு எவ்வளோ ஒரு 2 விஷயம் காய்க்கல நான் இப்படி சொல்லி விட்டுருவேன் சரி தானே ஏன்டா அதிகமா ரகசிய ஹீரோ ஒரு ரகசியத்தை ஒழிக்கல நம்ம அவ வச்சு நம்ம ஒன்றுமே செய்யலடா கட்டியம்மா பிள்ளைகள் நான் சரியா உண்மைக்கு உண்மைண்ணா தெரிஞ்ச பெட்ட என்ன சொல்லு எனவே வேணாத தேவதை அல்லன்ற மாதிரி தான் அதிகமா அல்லணும் எப்படி அதிகமா அதிகமா நீ வரவா எங்களுக்கு ஆறு சாப்பாடு இந்த பாட்டை பார்க்கலையா புட்டாக்கி தெரிஞ்சா பட்டு என்ன சொல்லலாம் சோவி
നമ്മുടെ അവ ഇരിക്കാമല്ലോ ഇരിങ്കോ ഇരിങ്ങോ വാങ്ങൂ മാമി ആ ഒരുപാട് അന്ത ചട്ടി കയറിയടാ അത് നമ്മുടെ ഏതാ പൊളിയാത്ത എന്റെ ചട്ടി ഉണ്ടടാ അത് அனிமனே இதையா இது எங்களுக்கு அதை சொல்லல அதிகமா நான் அந்த இந்திரத்தில் கொடுக்குற தெரியுமா அந்த சட்டிக்குள்ளே எது ஃபோட்டோ ஒன்றும் டபுளாக வரும் அப்படியே அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கதை இடைக்கிடைக்க வரும் ரெண்டு கொண்டே இருக்கும் ஒருவேளை சட்டி அதானோ கணக்கு தண்ணி விடுறது 2 பீஸ் மாற்றியோ கணக்கு தண்ணி விடணும் அளவு திட்டண்டா ஏண்டா ஜோ தான் சொல்லி தராங்க எங்களுக்குண்ணே எங்களுக்கு மட்டும் இல்லை இதில் இருக்கிற உங்களுக்கும் தான் பிரசனமா தனி குரக்கமானமா நாங்களும் பார்த்தா சோப்பும் திருப்பி கொஞ்சம் போடுவாண்டு நம்ம எப்படி செஞ்சுக்கலாம் ஜோ ஃப்ரெஷ்ஷான மாவு சொல்லி போட்டு 1/4 கிலோ கூப்பமா போட்டு தான் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் வேலை பிள்ளை இல்லை கொஞ்சம் போட்டிக்கணும் இப்போ தேங்காய் போடணும் தெரியும் தேங்காய் போடணும் ஓகே இது எப்படி நம்ம மற்ற மாவு உருண்டை வரல அது வராதுமா வராது குரக்கமாண்டி என்னத்துக்குமா சொல்ற தனி குரக்கமா அதில் இப்படி மண்மா இருக்கணுமா அதுதான் மண்ணு தான் போட்டிக்கணும் இதில் மணல் போட்டிக்கணும் சுத்தமான ஆத்து மண் படி கூனிமா இருக்கணுமா கூனி ஆத்து மண் ஒரு லோடு கூனி இது தேங்காய் போடணும்னு தேங்காய் போடாமல் வைக்கலாம் போட்டு வைக்கலாம் போட்டு வைக்கலாம் போட வைக்கலானே போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் தேங்காய் போட்டா அப்போ என்ன ஆக்கள் ரெடியாக இருக்கீங்க எவ்வளோங்களா தேங்காய் கொண்டு வரீங்களா கலந்து இதெல்லாம் செட் பண்ணுங்க எங்களுடைய தேங்காயை உடைப்பதற்காக எங்களது சிவானல் வந்திருக்காரு நாங்கள் சிவானல் என்ன சொல்கிற சனு உரிரா தங்கம் உரிச்சரிரா சனு என்னடா சனு உரிக்க அந்த முட்டையை தூக்கிற மாதிரி என்ன உரிக்கிறது கடுமாள்றான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹோல் தான் எனக்கு ஒரு ஹோல் உண்டு 100 தேங்காய் அரிக்க கிடக்கு எப்படியே கொண்டு நான் கேமனு கொஞ்சம் கொள்ளையாகும் என்னடா எங்கட நண்பர் ஒரு ஆள் தேங்காய் வச்சு செய்கிறாரு உரிக்கிறதுக்கு ஆள் கேட்குறவர் நாங்களும் தேடி தெரிஞ்சுனாங்க அந்த ஃபாஸ்ட்டாக உரிக்கிற ஆள் கொஞ்சம் படலை கண்ணில் இதுதான் பட்டிக்கு நான் அன்றைக்கி உரிச்சு முடிச்சிடாமல் இருட்டுக்குள்ளே உரிச்சு முடிச்சிடாமல் இன்னைக்கு ஓ இந்த இருட்டா வந்து உரிச்சிடுவாமல் என்னடா வல்ல கட்டுரு ஏய் வல்ல கட்டிடா ஒரு மாட்டை வர இல்லைடா வல்லகடி 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 ஜெயிச்சிட்டா மாறா கையிலே இப்போ டக்கடை தேங்காய் கொஞ்சம் திருவாப்பம் வந்து ஓ உடச்சி எடுத்து பெருசு இல்லை மச்சான் டக்குன்னு தும்ப தட்டி கொஞ்சம் வித்தோன்னு செய்கிற ஆடுகளை எப்படி அது அப்படி செஞ்சிடறேன் கொஞ்சம் அப்படி இல்லை வித்தடா பாய் வித்தியை காட்டுறதாங்க இது வாரனே வித்த காரன்டா அவன் வித்தக்காரன் மச்சக்காரன் ஏடா தேங்காய் நீட்டாரு கட்டுறது கட்டுற தேங்காய் கட்டுறது தேங்காய் கோலமாயி கிடக்குடா இது கொடுக்கலாம் இப்போ இப்போ நம்ம நாட்டு விலைக்கு ஒரு 120 ரூபா கொடுக்கலாம் அடி அப்பா எப்படி 2 3 தேங்காய் மாதிரியா போயிடுறா அதான் அந்த புத்தி உள்ள பிள்ளையோட கூட பண்ணுறேன் கொண்டாபம் நல்லா கொண்டாபம்
நாங்க நல்லா நினைக்கிறேன். என்னடா நீ இப்படா சொல்லி வேலை போய் திரும்ப போ ஓகே. இப்போ வந்து இது திருவாப்புறான். என்ன பிரச்சனைடா, சனவு கொஞ்சம் உபாதை வந்தது கூட கை கொஞ்சம் மடிக்கிறான்னு சொல்லி இப்போ நான் திருவா வந்தீங்க. எப்படி அது எங்கே இருக்குது? இது என்னடா அது எலிப்போர் மாதிரி அதான் பிரச்சனையாக இருக்கு. இது போர் மாதிரி இருக்கியோ? அது அப்படித்தான் திருவிழைக்குள்ளே போகுது இல்லை அதிகமாக. அதான் சனவு கோபம் வந்தது என்னடா பிறகு தெரியும். திருவத்தான் இருக்கு ஒரு பாதியை படிலாம் நீ பாவனே. ஆமாம் அந்த பிறகு கோச்சிட்டு கிடப்பான் கோய்ப்பா ஏன்னா எனக்கு ஒரு பாதி தெரிலடாண்டு. எவ்வளோ கதைக்கும் சாப்பிட்றோம்டா ஒரு தேங்காய் தெரில நீ வண்டி பேசினோம் எனக்கு பாவம். இந்தப்பா என்ன சொல்லி நான் தேங்காய் சரி கொஞ்சம் சிக்கல தான் வந்து பண்ணே. நான் இந்த இதை வைக்கட்டாமா பானைய வைங்க வைங்க. என்ன திருவி முடிப்பீங்களா? எங்கடா திருவுறடா திருவுறாதான் இங்கே கீழே ஒன்றே காணலை பூ எல்லாம் அதுக்குள்ளே வைக்கிறா. திருவுற கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே நினைக்கிற மாதிரி. அது தேங்காய் நீட்டாக தானே இருக்கு. தேங்காய் பாருங்க ஒரு போர் மாதிரி எங்கடா உள்ளுக்குள்ளே போகதே இல்லை. சின்னதாக்கணும் எவ்வளோக்கு பாதி ஆக்கணும். அங்கே கஷ்டம் தான் வாழ்க்கையில் சாப்பிட்றது கஷ்டம் தான் ஏன்னா நினைக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் அடுத்த பக்கம் மாறி திரும்பி பார்க்கணும். மற்ற பக்கம் கோவிக்குண்ணே நிலாலியை போல கோவிப்புண்ணே. இப்போ பார்த்தீங்களாண்டாமா புட்டு பானை ஏற்றப்புறமா ஏஞ்சோ ஃபஸ்ட்டுக்கு பானை ஏற்றுரு பானை ஏற்றுற மாதிரி பானை ஹீட்டாக இருக்குன்னு உள்ளுக்கு தண்ணி இருக்கா? ஓ தண்ணி இருக்குமா? பானைக்குள்ள தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா தானேம்மா ஹீட்டாகி கொதிக்கும். என்ன கதையம்மா உங்களுக்கு எப்படி வேண்டு? ஆமாம் பானைக்குள்ள யானை யானை என்னதைக்கு பானைக்குள்ள யானை. சரி அதிகமாக இறக்கி வச்சுட்டு தானே சுண்டோம் நம்ம வாங்கி கொண்டு தேவைக்கு அளவு புட்டு புட்டு கிரக்கமா புட்டு அவ்வளோ சுவையாக இருக்கேன்டி குறைக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு தேங்காய் விட போகிறோம்மா. தேங்காய் பூ தேங்காய் பூ கொரைக்கம் புட்டு கொடைக்கன் புட்டு அளவுக்கு தேவையான தேங்காய் பூ தேங்காய் பூ என்ன கிடைக்கும். எப்படி கண்டு பார்த்தியா வைக்க பார்த்தீங்களா எப்படி கண்டு தான் பிரட்டுறேனே எல்லாம் செட்டு போகணும். தேங்காய் பூ எல்லாத்துலையும் படணுண்ணே. கட்டி ரெண்டு காணும் போலம்மா. ரெண்டு காணும் என்ன இனி போட வேண்டியதாம்மா. சரியாம்மா. இப்போ என்னண்டாமா அளவுக்கு தேவையானம்மா குழச்சாச்சி குழச்சாச்சிண்ணே புட்டு வைக்க போகிறோம்மா. புட்டு வச்சா சரி இல்லை தண்ணி கொதிச்சிட்டு 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 கொதிக்க போதும் கொதிக்க போதும். என்னண்டா கேக்கு மாதிரி வேற போகுது. கேக் மேலே போனேன் இப்படி இருக்கல கேக்கு.
தவிட்டு கேக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இறக்குவோனே குஸ்கண்டு வந்துடும் ஆவி. தான் வண்டை புட்டுக்கு இப்படி ஓட்ட அடிக்கிறையா தெரியுமா? அடிக்கிற ஐயோ வரப்போகுதோ. முடியாச்சு இல்லை கொதிக்க வேண்டே. கொதிக்கட்டும். ஓகே வேணும்னு சொன்னால் ரதியம்மா சுரக்கா அதை எடுத்துட்டாங்க. பூசணிக்கு என்ன ரதியம்மா எங்கே கண்டுபிடிச்சாயோ நாங்கள். ஓ தேடுங்க. என்னான்ட்டு நிற்கிறேன் இவ்வளோ விட்டுவோமா? எத்தனை நிற்கும் உங்கள்கிட்ட? அது நிற்கி. ஓகே இதை விட்டுவோம் என்ன விட்டுங்க. இது காணும் என்னம்மா? வட்டியாச்சு. எத்தனை நிற்கும் உங்கள்கிட்ட? இது பூசணிக்கு காட்டுங்க பாப்போம். காட்டுங்களா பாப்போம். இந்த ஒரு பூசணிக்கா நிற்கினே. பூசணிக்கா அது அங்கே வந்து நிற்கிது. அது அங்கே போய் அங்கே நிற்கினே. இன்னொன்று நிற்கினே. இது கொஞ்சம் பெருசுனே. இந்த நிற்கிறேன். அதுல இருந்து அஞ்சு இல்லை. இப்போ மத்தியானம் அந்த இது கொட்ட அப்புறம் சுரக்காய் நான் விஞ்சல இது வந்து மத்தியில் பிடிக்கண்டே சுரக்காய் ரெண்டாவது இந்த பருப்பு எடுக்கிறோம்மா. பருப்பு எடுக்கும் என்ன பருப்பு இந்த பிஞ்சு தானே நல்ல பிஞ்சு என்ன பிஞ்சாவது நல்லா இருக்கிற நல்லா இருக்கும்ண்ணே. என்ன அடுத்து இடம் போட்டுறோம்மா. மிதுவாக்கள் போய் தானே மிதுவும் சாணும். பாவம் தான் அவர்கள் வீடியோ போய்த்தாங்க. மனத்தான் அறியனே புட்டு கொடுக்கலாண்டு அதாங்க. குடல் தாங்க கனமா குடல் தாங்கண்ணா கண்ணே. ஓகே வெட்டி முடிஞ்சுனே. ஓகே காணும் அது வெள்ளம் வேணும் தண்ணி. ஆனால் நான் பிஞ்சு ஆயணும் டாஞ்சமானே பிஞ்சா நல்ல பண்ண பிஞ்சு. ஆமாம் ஆமாம். ஓகே இப்போ பார்த்து ரெண்டாம் தரம் கடையை போட்டோம்மா.
நம்ம கணக்கு தேவையில்லை நம்ம ஆமாம் ஆமாம் கொஞ்சம் அழகு தேவையானது. உரைக்கும் போது கிடக்கின்றது. இப்போ அளவுக்கு தேவையான வெள்ளைப்பூடு வந்து பார்க்க போகிறோம்ப்பா. உள்ளியன்ற நம்ம உள்ளி என்ன உள்ளி எதான உள்ளியன்ற ஆ கொச்சிக்காய் கொச்சிக்காய் விட்ட போகிறோம்மா. மான் வெள்ளைப்பூடு வெட்டுறேன். வெள்ளைப்பூடு உள்ளியன்றதாம்மா உள்ளி என்ன இஞ்சி உள்ளியன் இஞ்சி உள்ளி முடிஞ்ச நல்லா வாட்டி முடிஞ்சுமா. ஆ கொஞ்சம் தேவைக்கான உப்பு போடணும். உப்பு போடணுண்ணே. ஆ அளவுக்கு தேவையான மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சுமா. போட்டாச்சுண்ணே எல்லாம். ஆ தேவைக்கு அளவான மஞ்சத்தூள். அளவுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விடணும். அளவுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் விடுவோம் மாமா. காணும் அஞ்சுதாண்டு. ஐயோ அவிஞ்சிட்டுண்ணே அவிஞ்சிட்டுண்ணே நல்லா அப்படி அவிஞ்சிட்டோம். புட்டு மாதிரி இறக்கணுமா என்னம்மா? புட்டு மாதிரி இறக்கணும். அப்போ தான் அந்த புட்டு மாதிரி வரும். என்ன செய்யலாம்? கேக்கு பார்த்தீங்களா எப்படியாண்டு? சுவையான புட்டு, புரசான புட்டு. தேவையான அழகு தேவையான புட்டு.
இப்போ நான் அடகு தேவையான தண்ணி எல்லாம் இதில் வைக்கமா கொதிக்கட்டுமா பத்தாட்டம் நல்லா கொதிக்கட்டுமே. எப்படி கண்டு பார்ப்போமா வச்சுட்டு கணக்காக இருக்குமா கடையில் நல்லா பிடிச்சி நசுக்குதா சரி கடையில் நல்லா நசுக்கணுமே. வர்றன்ட்டு பற்றிட்டுமா மண் சட்டியில் வேகம் பார்த்திலோ வந்த சட்டி ஏண்டா டக்குன்ட்டு பற்றிடும் இரும்பு சட்டி தேங்காய் போடணும். ஓகே அதாவது தேங்காய் போடணும் அதாவது தேங்காய் போடணும். இல்லை நிறைய தராங்க இப்போ கணக்கமாயிருக்கு நம்ம அழகாய் பட்டிருக்கின்றது பாருங்கள். இந்த கட்டியை எடுத்து வைப்போம். புட்டு காணுமா காணுமல்லோ அழகாயிட்டு. சரி அழகு தேவையான புட்டுக்கள் அழகுக்கு தேவையான பாருங்கோ அழகு தேவையான சுரக்காய் கடையல் மகன் அது ஒரு சுவை வண்ணத்தில் இருக்க போது பாருங்கோ இப்படி இருக்க போதுண்டு பாருங்கோ. ஓகே சாப்பிடுங்க. எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா நல்ல சுவையான சாப்பாடு. இப்போ பார்த்துலண்டா மகன் ஒரு பொடி பிடிக்க போகிறோம்மா. பிடிங்க பாப்போம். ஐயோ என்ன உரைச்சி போட்டு சுரக்காய் தயிர் மாதிரி இருக்குமா. நான் சொன்னானே தயிர் மாதிரி இருக்க மாட்டேன். பொன் பஞ்சேண்டா தயிர் மாதிரி தான் இருக்கும். தயிர் மாதிரி இருக்கும் அந்த சுரக்காய் அம்மா புட்டுக்கும் சுரக்காய்க்கும் சும்மா சொல்லி வேலை இல்லைம்மா. அப்படி சுவையான புட்டு மகன். அம்மா போர்டு வந்தான். ஐயோ இங்கே சாப்பிட்றலையாம்மா? ஓ நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்குமா. தயிர் மாதிரி தான் இருக்கு. தயிர் கட்டது தயிர் அமர்ந்து போல கிடக்கு பார்க்குற அளவு சுவையாக இருக்குமா. இந்த இலையை சொல்ல ஒன்றுமா இது வந்து தேக்க இலை. இலைகள் இல்லாட்டி இதுலையெல்லாம் நாங்கள் சாப்பிடிக்கோம் நம்ம. மறக்கொண்டுக்கிட்டோம்மா நல்லா இருக்கு தானே. வெள்ளை புடலாம் ஊற்றி போட்டு போட்டானேம்மா சுவையாக தயாரிக்குமா. அது இதுக்குள்ள தேங்காய்ப்பும் போட்டானேம்மா நல்ல ருசியாக தயாரி. ஐயோ சூப்பராக இருக்குமா. இப்போ சந்தோஷம் தானே. நல்ல சந்தோஷம். நல்ல கப்பிங்கிற தங்கச்சம் வந்து நின்று என்னம்மா நிற்கல. அது போய்த்துகள் இந்த பொடியை ஸ்கூலுக்கு போகணுமாண்டி சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தரணும் மக்கள். தனி குரக்கமாக உங்களுக்கு ஃபுட்டாக வச்சு நான் பகிர்ந்து காட்டியிருக்கேனே இந்த காணொலியாக அதிகமாக ஆதரவு தரணும். இது பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை காணொலி வந்து சேரும். பாய்.